சண்டே ஏப்ரல் 19க்கான வீலாக். சண்டே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அழுத நாள். அழறது நல்லது தான், எப்பயாவது அழறது டெஃபினட்டாக நல்லது. எஸ்பெஷலி அது ஒரு வே ஆஃப் கெட்டிங் யுவர் எமோஷன்ஸ் அவுட். விமன் இன் பர்டிகுலர் அழறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, எமோஷன்ஸை அடக்கி வச்சுக்காமல் அதை பர்ஸ்ட் அவுட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது. அதனால் அழறதே நல்லதுன்னு நான் சொல்லலை. காலையில் ரொம்ப லைட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? எதுக்கு தேவையில்லாமல் லைட்டு போட்டிருக்கேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு சின்ன பயம்தான். பொண்ணுக்கு ஹேர் பேக் பண்ணிகிட்ருக்கேன். கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதை ஸ்லைட்டாக கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 ஃபில்டர் பண்ணி அதை ஹேர் ஸ்ப்ரேவாக போட்டால் நல்ல க்ரோத் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணி குடிக்கிறேன். க்ரீன் டீ தான் காலையில் குடித்தோம் இன்றைக்கி. பிகாஸ் அவளுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால ஏதாவது சம்திங் வார்மாக குடித்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு க்ரீன் டீ போட்டு கொடுத்தேன். இதுதான் அந்த சீரம். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கேல்பில் கண்டினியூஸாக பண்ணணும். எதுவுமே ஒரு டைமில் ரிசல்ட் கிடைக்காது. பண்ணால் ஹேர் க்ரோத் நல்லது இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ப்ரூவனாக என்னன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு கவனி அரிசியில் பண்ண தோசை. முதல் நாள் இட்லின்றதுனால மறுநாள் தோசை. தேங்காய் சட்னி, கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட், முருங்கை இலை பொடி. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். பெண்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தாலும் குக் பண்ணணுன்றது அது தலையில் எழுதி வச்சதுன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் விமென்னா குக் வச்சுக்கலாம், பட் வேலையை விட்டிங்கன்னா விமென்ஸ் குக் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் ஒர்க்கிங் விமனாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா வேலையை மட்டும் விட்டுறாதீங்க, நோ மேட்டர் வாட். அதுக்காக குக் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லலை. சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் கிடச்சா பேலன்ஸ்டாக லைஃப்பை லீட் பண்ணலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யுவர் கர்மா. பட் என்னோட ஒரு சஜஷன், விமனுக்கு தயவு செய்து வேலையை விட்டுடாதீங்க. என்ன நிலைமை வந்தாலும் வேலையை விட்டுடாதீங்க. மத்தியானம் லஞ்சு பொடலங்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மாங்காய் பல்லாக்காய் போட்ட ஒரு சாம்பார், அப்பளம். அன்றைக்கி நைட்டு டின்னர் வீடியோ ஷூட் பண்ணல பிகாஸ் இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் டே ஃபார் மீ. எனிவேஸ் ஐ வில் பவுன்ஸ் பேக். இது மறுநாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லத்தூஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனலாக இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு